ஹே காய்ஸ், வெல்கம் டு சித்திக் ஃப்ரேம்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸஸ் விஜய் அம்மாவில் இருக்கிற பிவிஆரோட பலாசா சினிமாஸோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பலாசா சினிமாஸோட என்ட்ரன்ஸ் இதுதாங்க. சூப்பராக இருக்கும். என்ட்ரன்ஸு பார்த்தீங்கன்னா செம்ம கிராண்டாகவே இருக்கும். நல்ல ஏசி, செம்ம ஆம்பியன்ஸு, ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்க பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு பக்கமான இடம் அப்படின்னே சொல்லலாம். பெரிய இடம் தான், நல்லாவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. லைட்ஸ்லாம் போட்டு ரொம்ப தாறுமாறாகவே இருக்குன்னு சொல்லலாம். இனி நம்ம ஆடி 3 ஸ்கினை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உள்ளே என்ட்ரி ஆனோடனே ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி இருக்குங்க. செம்ம ஏசி, சூப்பர் ஏசினே சொல்லலாம். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இது வந்து லேட்டஸ்ட்டாக வந்துட்டு ரெனோவேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிசைனே நம்ம பலாசா சினிமாஸில் இருக்காது. பட் இது கொஞ்சம் புதுசாக சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அந்த பிவிஆரை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்க்ரீன் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு பக்காவாக இருந்துச்சுங்க. சூப்பர் குவாலிட்டினே சொல்லலாம். ஒரு 2Kல இருந்துச்சு. எனக்கு சவுண்டும் சொல்லவே தேவையில்லை, நல்லாவே இருந்தது. இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான ஸ்க்ரீன் தான், சைஸ் சொல்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு கிளாரிட்டி. முதல்ல பார்த்தீங்கன்னா பலாசா சினிமாஸில் சீட்ஸ் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அது சுத்தமாக கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ஸோ அதுக்காகவே இப்போ அவங்க ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போது அவங்க ரெனோவேஷன் பண்ண சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். சூப்பராக இருக்குது. செம்ம கம்ஃபர்டபுளான சீட்ஸ்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த தேட்டரில் நீங்கள் படம் பார்க்கலாம். ஒரு ஒர்த்தான தேட்டர் தான் இந்த ஆடி 3.